திருப்பலி முன்னுரை. இதயம் முழுவதும் இறைவனை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் குடும்பமாக இறைவார்த்தையில் நிலைத்து இறைசித்தம் செய்து வாழ இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார். இறைமகன் இயேசு இறையாட்சியை இம்மண்ணில் விதைத்ததோடு இறை சித்தம் செய்து வாழ இறை வார்த்தைக்கு தம்மை அளிக்கும் குடும்பங்களையும் உருவாக்குகின்றார். இயேசுவின் குடும்பம் இரத்த உறவுகளுக்கும் பந்த பாசங்களுக்கும் மேற்பட்ட தந்தை கடவுளின் குடும்பம். தந்தையின் திருவுள்ளத்தை தரணிவாழ் குடும்பங்களால் உள்ளத்தில் உணர முடிவதில்லை. அவர்கள் இயேசுவுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று கலங்குகிறார்கள். ஆம், நாம் இவ்வுலக குடும்ப உறவுகளையும் அன்பு செய்ய கடமைப்பட்டவர்கள். அன்பு என்ன என்பதை அறியாமல் அறிவீனமாக வாழ்ந்த போதும் கடவுள் நம்மை அன்பு செய்து பராமரித்து வழி நடத்துகின்றார். கடவுளின் வார்த்தை நமக்குள் செயலாற்றி கடவுளின் அருட்கொடையாக நம்மை மாற்றுகிறது. இயேசுவோடு இணைந்து வாழும்போது நமது பாவங்கள் மட்டுமல்ல, பசாசின் தொல்லைகளும் நம்மை விட்டு அகன்று போகிறது. இயேசுவின் பரிசுத்த பிறப்பும் சிலுவை தியாகத்தின் வல்லமையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்லும் என்ற நம்பிக்கையுடன் இத்திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கடவுள் தன் கைகளால் உருவாக்கி தனது மூச்சு காற்றால் உயிர் தந்து உலவவிட்ட மனிதன் இறைவனை சந்திக்க மறுக்கிறான். போதைக்கும் பலவித பாவ செயல்களுக்கும் அடிமைப்பட்ட மனிதன் ஆண்டவரை சந்திக்க மனதின்றி ஒளிந்து கொள்கிறான். நாம் எங்கே இருக்கிறோம் என்று தேடும் ஆண்டவரிடம் எப்போதும் பிறர் மேல் பழி சுமத்தினாலும் அதுவே காரணமாக இருந்தாலும் நாம் உடன்பட்டு போகாவிட்டால் பாவம் நம்மை நெருங்காது. பழி சுமத்தாமல் மனமாற்றம் பெற்று பெருவாழ்வு வாழும் வரம் வேண்டி இன்றைய முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும் அனுபவம் நமக்கு தேவை. இறை வார்த்தையில் நிலைத்து ஆவியிலும் உண்மையிலும் ஜெபிப்பதன் மூலம் நாம் புதுவாழ்வு பெறுகின்றோம். வாழ்வில் வரும் துன்பங்கள் வழியாக தூய வாழ்வு பெறுவோம். துன்பங்களை சுமக்க நம்மை கொடுக்கும்போது ஆண்டவரின் இரக்கம் அருள் வளமாக பொங்கி வந்து நம்மை ஆட்கொள்ளும் என்று கூறும் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கேட்டு தியானிப்போம். மன்றாட்டுக்கள். முதல் மன்றாட்டு. இறை வார்த்தையில் நிலைத்து வாழ எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருச்சபை தலைவர்கள் இறை வார்த்தையில் நிலைத்து இறை சித்தம் செய்து இவ்வுலக மக்கள் அனைவரையும் இயேசுவின் குடும்பமாக வாழச் செய்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரண்டாவது மன்றாட்டு. தூய ஆவியின் துணையுடன் வல்ல செயல்கள் மூலம் வழிநடத்திய எம் அன்பு இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்களும் அரசு அதிகாரிகளும் ஒற்றுமையுடனும் ஒரு மனதுடனும் குடும்ப உறவுகள் செயல்படும் வகையில் குடிநோய், போதைப் பொருட்கள் மற்றும் ஊடக போதை போன்றவற்றை அடியோடு அழித்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மூன்றாவது மன்றாட்டு. ஞானத்தின் இருப்பிடமே எம் அன்பு இறைவா, புதிய கல்வியாண்டில் அடியெடுத்து வைக்கும் ஆசிரிய பெருமக்களும் மாணவ செல்வங்களும் இயேசுவை போன்று உயர்ந்த லட்சியங்களை உள்வாங்கி உயர்வடையும் ஆற்றல் பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நான்காவது மன்றாட்டு. நல்ல ஆயனே எம் அன்பு இறைவா, மக்களை கூட்டி சேர்க்கும் பணியில் ஈடுபடும் பங்கு அமைப்புகள் பசி, பட்டினி, நோய், வறுமை போன்ற தீமைகளுக்குள் சிக்கி தவிக்கும் மக்களுக்கு இறை அன்பையும் சிலுவை வழி பெற்று கொண்ட மீட்பையும் பகிர்ந்து வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மூன்றாவது மன்றாட்டு. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே எம் அன்பு இறைவா, தூய ஆவியின் துணையுடன் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும்
நோய்களையும் துன்பங்களையும் துரத்திடவும் ஆண்டவரின் திருமுக ஒளியில் நிலைத்து வாழ்ந்திடவும் தேவையான அருளை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.